सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. பந்தத்துக்கு ஏதோ அஜானம். அஜானத்துக்கு அடுத்தது அஜானத்திலேருந்து வரக்கூடிய அதனுடைய சிசுக்கள் அத்தியாசம். அத்தியாசத்துக்கு அப்புறம் வரக்கூடியது காமம், அதுக்கப்புறம் கர்மா, எல்லாமே வச்சு கட்டி போடணும். பந்தத்துக்கு வெகுவாக இருக்கும். இப்போ அதையெல்லாம் கொஞ்சம் விசாரப்படணும். அவித்யா காம கர்ம ஹேதுகா பந்தா, அதுலேருந்து வரக்கூடிய காமம் அப்புறம் கர்மா எந்த காரணமாக கொண்டிருக்கிறது பந்தம். அதனால முக்கியமான பந்தம். இப்போ ஏன் இந்த ராகம் வருது? ராகத்தினால வரக்கூடிய கர்மா இவனையே கட்டி போடும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பேசாம வந்தோம் சுடுத்தியில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தத்வை மகாமோகனம் இந்திரியாணாம் நித்யார்த்தயோகே அத்ய கதிரதி நித்யா நித்யார்த்தயோகாபிஹதாந்தராத்மா மரத்னுபாஸ்தே விஷயாமி சமம். தத்வை மகாமோகனம், அது தத்னா அது, தத்வைனா வைனா ரொம்ப பிரசித்தி. மகாமோகனம் ரொம்ப ரொம்ப மோகத்தை கொடுக்கக்கூடியது, மோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது எது? இந்திரியாணாம் இச்சார்த்த யோகம். இந்திரியங்களுக்கு பொய்யான விஷயங்களோடு சம்பந்தம். இந்த சம்பந்தமானது மோகத்தை மேலும் மேலும் ஏற்படுத்துறதான். அது எப்படின்னு கேட்டா அத்திய கதிரதி நித்யா. இந்திரியம் விஷயத்தோடு சம்பந்தப்படுறது, ஒரு தடவை அனுபவிக்கிறது, அந்த அனுபவத்திலிருந்து வாசனை ஏற்படுறது, அந்த வாசனையால மறுபடியும் அங்கேயே பிரவர்த்திக்கணும்னு தோணுது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாசனை ஏறுறது, இப்படி அப்புறம் நித்யாகதி. நித்யானா நிரந்தரமாக விஷயோன்முகமாகவே பிரவருத்தி ஏற்படுறது. இதனால என்ன ஆத்மாவுக்கு என்னன்னு கேட்டா, இப்பேற்பட்ட விஷயோன்முகமான பிரவருத்தியால அந்தராத்மா அடிபட்டு போயிடுறது, இது காணாம போயிடுறது. அப்ப இவ எதை உபாதிக்கிறான்? விஷயான் உபாஸ்தே சமந்தா, மரன் உபாஸ்தே விஷயான் சமந்தா. எப்ப பார்த்தாலும் நம்ம இந்திரியத்திற்கு விஷயம், இந்த 5 விதமான விஷயங்கள் இருக்கு, இதையே ஸ்மரிக்கின்ற அதையே உபாசிக்கின்றான். ஆத்மாங்கிறது காணாம போயிடுறது, ஆத்மாவை பத்தி நினைச்சு பார்க்கறது. அதனாலதான் இது பந்தது. அதாவது ஆத்மாவை விட்டு இவனை விலக்கி வச்சிருது. இந்த காரணத்தினால இதை நாங்க பந்த சேர்த்து ராகாபிபூதஸ்ய இந்திரியாணாம் விஷயேஷு வர்த்தனம் தத்து மகாமோகம். வேதாரண்யத்துல இந்திரியம் விஷயம் இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு பேரு கொடுத்துருக்கு. இந்திரியங்கிறது கிரகம், விஷயங்கிறது அதிகிரகம். கிரகம் அதிகிரகம். கிரகம்னா கட்டி போடக்கூடியது கிரகம். கிருஹாதி கிரகா, இந்திரியம் ஆத்மாவை கட்டி போடக்கூடியது. விஷயங்கிறது அதிகிரகமா, அதிசயன கிருஹாதி அதிகிரகா. அதாவது இந்திரியத்தை காட்டிலும் அது பிரபலமான ஒரு கிரகம். இந்திரியம் வெறுமை இருந்தால் விஷயம் அதை சும்மா எடுத்து விடுறதில்லை, அதை தன்னிடத்துல கொடுத்து இழுத்து ஆகர்ஷணம் பண்றது, சும்மா எடுத்து விடாது. ஆக இந்திரியத்தையும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை அதிகிரகம். விஷயம் இருக்கு, இந்திரியம் இருக்கு,
நம்முடைய மனசுல ராகம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப அந்த விஷயங்களினால இந்திரியத்தை இருக்க முடியாது. அப்போ எப்படி அந்த இந்திரியங்கள் விஷயத்துக்கு அதீனமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ராகம்னு. அதை சொல்றால் ராகாபிபூதம்ய. எப்போ ராகத்துக்கு ஒருத்தன் கட்டுப்பட்டு விடுறானோ அப்ப இந்திரியானாம் விஷயேஷு வர்த்தனம். அப்போ விஷயத்துல இந்திரியத்தின் பிரவೃತ್ತಿ ஏற்படுறது. அதுதான் மகா மோகனம். இவனுக்கு பெரிய மோகத்தை கொடுக்கிறது. இவனை மகா மூடனாக்கிறது மனுஷன். ராகாபிபூதத்தேன்னு சொன்னதுனால ஒரு அம்சம் தெரியணும். ராகத்துக்கு அதீனமாகாமல் இந்திரியங்கள் விஷயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தால் அது மகாமோகத்துக்கு ஏது இல்லை. ஞானிகளுடைய இந்திரியங்கள் புறாகுணேஷு வர்த்தந்தே அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கு. அதனால அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்ன காரணம்? ராகாபிபூதாளாக அவளுடைய மனசு ராகத்துக்கு வசப்பதில்லை. அதனால ராகாபிபூதத்தை எது இந்திரியானாம் விஷயேஷு வர்த்தனம் தப்பு. அதுதான் மகாமோகம். இதை சொன்னதுனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ராகாபிபூதம்னு சொன்னதுலேருந்து வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவனுடைய இந்திரியம் விஷயத்துல பிரவர்த்திக்கிறார். வைராக்கியம் எப்படி வர முடியும்? விஷயங்கள்லாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். இது வாஸ்தவம் இல்லை, அதுல சுகம் வருது வாஸ்தவம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டான். அப்போ இந்திரியங்கள் விஷயத்துல தானா பிரவர்த்திக்கிறார். எஸ்ய விஷயேஷு அவாஸ்தவ புத்தி தஸ்ய இந்திரியாணி விஷயேஷு ந பிரவர்த்தந்தே. விஷயம் பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சு விட்டாங்கன்னா அப்ப இந்திரியம் அதுகிட்ட போக வேண்டாம். தஸ்ய அப்படி பொய்யன்னு தெரிஞ்சு விட்டான்னா விஷயம் வெளியில போகலைன்னா அப்ப என்ன பண்ண இந்திரியம்? தஸ்ய விஷயேஷு பிரவருத்திய பாவாத் பிரத்யேகாத்மன்யேவ பிரவருத்தி. இந்திரியத்துக்கு வெளியிலையாவது போகணும், இல்ல உள்ளேயாவது போகணும். நான் மனசை சேர்த்து சொல்றேன். பாரதியந்திரியம் மாத்திரம். பாரதியந்திரியங்கள் வெளியில போறதுக்கு ராகம் தூண்டி விடணும். ராகத்வேஷம் அப்பதான் வெளியில போகணும். ராகத்வேஷம் இல்லைன்னு சொன்னா அப்ப அது அடங்கி. அப்போ மனசை என்ன பண்ணும்? பிரத்யேக ஆத்மாவிடத்துல பிறகு சரி அங்க ஒண்ணும் இல்லை, ஆத்மாவில தான் சௌக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரத்யேகாத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். இப்படி பண்ணினால் மோகன நிவர்த்தி, அந்த மகாமோகனாக ஆற்றிருந்த ராகம் போய் அந்த மோகத்துக்கு நிவர்த்தி ஏற்படும். எஸ்ய விஷயேஷு வாஸ்தவ புத்தி தஸ்ய இந்திரியாண பராத்பூதேஷு விஷயேஷு பிரவருத்தத்வாத் நதஹ இமம் ததத்விதீயம் பிரத்யக்ஷூதம் பரமாத்மானம் ஆத்மத்வேன சாட்சாத் ஜானாதி. எவனுக்கு விஷயங்களில் இது வாஸ்தவமானது அப்படிங்கிற புத்தி இருக்கோ அவனுடைய இந்திரியங்கள் அனாத்மாவான விஷயங்களிலேயே சஞ்சரித்து இருக்கிறதுனால ஆத்மாவை பத்தி திரும்பி பார்க்கிறதே இல்லை. அதனால அத்விதீயமான பிரத்யேகாத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவை அவனால தெரிஞ்சுக்கவே முடியாது. சாட்சாத் ஜானா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. ததாச்சோட்டம் பிண்ட சம்பர்க்க கலுஷீகிருத சேதசா விஷய விஷாங்காக பிரம்ம நஜான. அதாவது ஸ்ரீயுடைய சரீரம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தினாலே கெட்டு போன மனத்தை உடைய விஷயங்கிற விஷயத்தினாலே சூழல்களானவர்கள் பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கவே முடியாது. ததற்க மகாமோகனம். இதனால என்னாச்சு? மகாமோகனம் வெறும் மோகனம் இல்லை. எப்படின்னா புனப்புனகா பிரவருத்தி வரணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் பார்த்தோம். அந்த இந்திரியம் ஒரு தடவை பிரவருத்தி சொன்னா அதுக்கப்புறம் அது அனுபவம் கண்டு அந்த வார்த்தையால மறுபடியும் பிரவருத்தி. அது சொல்ல ததற்க மகாமோகனம் புனப்புனகா பிரவருத்தி சொல்லியிருக்காராம். ததாச்ச ஆக பகவான் நஜாது காம காமானாம் உபபோகேன அம்யதி அபிஷாத் கிருஷ்ணவர்த்தமேவ பூஜையேவ அபிவர்த்ததே. கிருஷ்ணவர்த்தமான அக்னி, ஆகவனியாதி அக்னிகள் இருக்கு. அந்த அக்னியில ஆகுதி நெய்ய விட்ட அது கால ஊசி. அந்த ஆகுதி அக்னிக்கு ரொம்ப இஷ்டம்னு நினைக்கிறோம். அப்ப இஷ்டமான ஆகுதியை கொடுத்துட்ட போறோம். இல்ல அது அந்த அக்னியுடைய ஆசை தீர்ந்து போகணும் போகவே போகணும். மேல மேல ஆகுதி விட விட இன்னும் ஜாஸ்தி ஜுவாலை வரும்.
அந்த ஜாலையெல்லாம் அக்னியுடைய நாக்குன்னு சொல்றது வழக்கம். அந்த நாக்கு அதை நீட்டுறத பார்த்தா அது இன்னும் கேட்கற மாதிரி கொண்டாங்க. சரி கேட்கறதுன்னு சொல்லி மேல மேல நெய்ய விட்டுட்டே இருந்தோம்னா அது ஒரு நாளும் அடக்க போறது இல்லைன்ற அந்த கிருஷ்ணவர்த்தமா அக்னிக்கு அபிஷா உதயவாக்கு வருஷத்தையும் மேலும் மேலும் திருப்தியாயிட்டே இருக்கு. அதை திருஷ்டாந்தமாக காண்பித்து அதை போல ஆட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உபயோகம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆசை பிந்தோடு நினைக்க வேண்டாம், இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அவித்யா பரிகல்பிதை சப்தாதி விஷயி யோகோ பவதி. இது வர்த்தத்தைனா எப்படி வர்த்தம் அபிவிருத்திங்கிறத காமிக்கிறார். பொய்யாக அவித்யா பரிகல்பிதமா இருக்கு, அவித்யால கல்பிக்கப்பட்ட சப்தாதி விஷயம், அந்த விஷயங்களோடு இவனுக்கு யோகா பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. தப்பின் விசார்த்த யோகே அந்த சம்பந்தம் ஏற்பட்டு போயிடுச்சுன்னா அத்திய தேசினா கதி சம்சார கதி யா தவிர்க்க முடியாது. சம்சார கதி நியதா நியதான்னு சொன்னா அப்புறம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சம்சாரத்துக்கு ரெண்டே இருக்க. இது பிரபிசக்தி ஏதது என்ன சுவாத்மபூதம் பரமாத்மானம் அனவகம்ய விஷயேஷு பிரவர்த்தமானாக பராத்பூதாக திவ்யதாரியோனி பிராப்தவந்தி. புத்தியில பிரசித்தி இருக்கிறது, லோகத்தில் பல பேர் சொல்லி பேசி பிரசித்தி ஆயிருக்கு. இது என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஆத்மாவா பிரத்யேகாத்மாவான பரமாத்மாவை இவன் அறிந்து கொள்வதில்லையோ, விஷயேஷு பிரவர்த்தமானாக அனாத்ம விஷயத்திலேயே எப்பவும் இருந்திருக்கிறவன் பராக்கு பூதா பிரத்யேக மறந்துட்டானே, பிரத்யேக இல்லை அவருக்கு பராக்கு பராக்கு பார்த்துட்டு இருக்கான். பராக்கு பூதா அப்படி இருக்கிறவன் திவ்யஜாதி யோனி பிராப்னுவந்தி. மனுஷ யோனிக்கு கீழ்பட்ட யோனி திவ்யஜாதி பசு பக்தியிலிருந்து ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட யோனி போறான். இது என்ன சொல்லிருக்குங்கட்டா அனுபவத்தை சொல்லியிருக்கு. ஐதேய ஆரண்யத்தையும் சொல்லியிருக்கு. ஐதேய ஆரண்ய எடுத்துட்டா இந்த பஞ்சாகினி வித்யான்னு வருது. அதுல 5 கேள்வியில ஒரு கேள்வி. ஒரு வயதாலாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு மேல போறா. சரீரத்தை விட்டுட்டு தானே பிராணம் போறது. போகும்போது எந்த வழியா போறதுன்னு கேட்டான். அதுக்கு மார்க்கங்கள்லாம் சொல்லியாச்சு. சில பேர் உத்தராயண மார்க்கம் தட்சிணாயண மார்க்கம். உத்தராயண மார்க்கத்தை விட்டுருவோம். தட்சிணாயன மார்க்கத்துக்கு நிறைய அதிகாரிகள். உத்தராயண மார்க்கம் துர்லபம். அது பிரம்மலோகத்துக்கு போற வழி, சொர்க்கலோகத்துக்கு போற வழி. இது நிறைய பேர் அனுஷ்டானம் பண்றா, எல்லாரும் தான் போறா. இத்தனை பேர் போனாலும் அந்த சொர்க்கலோகம் காலியாவே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. சொர்க்கலோகம் ஏனா அசவு லோகான சம்பூர்ணது. இத்தனை பேர் போற, நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, போட்டே இருக்கா. ஆனா அந்த இடம் ரொம்ப காலியா இருக்கு, இல்லை சம்பூர்ணது. இத்தனை பேர் போனா அங்க இடம் இல்லாம இதாக மாட்டாமா சொர்க்கலோகத்துல? ஏன் அப்படி? அதுக்கு பதில் என்ன சொல்றா தெரியுமா? போறதே இல்லை. ரொம்ப அதுவும் திரௌத யஜ்ஞயாகாதிகள் கிரமப்படி தவறு இல்லாமல் யாரு பண்ணிட்டாலோ அவாத்தான் அங்க போவாளே கூட மற்றவாள்லாம் போயிட்டு. அப்ப அந்த மற்றவா சொர்க்கத்துக்கும் போகல, பிரம்மலோகத்துக்கும் போகலன்னா அப்ப எங்க போவா? அவளும் தான் இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்ப வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பிரதாரண்யமும் அதே கதை சொல்றது. அதே இதை சொல்றது ஆந்தோஷம் சொல்றது. சரீரம் தந்த சரீரம் பிறக்கிறது படிக்கிறது பிறக்கிறது படிக்கிறது அப்பேற்பட்ட ஜென்மாவை. அது என்ன அர்த்தம்? பிறக்கிறது படிக்கிறது இந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி அவன் தான் பிறகுறான், அவன் தான் செத்து போறான். அதுக்காக பிறக்கிறது சாகிறது அப்படிங்கிற ஒரு ஜென்மாவை எடுக்கிறது அப்படின்னா என்ன? அந்த குறிப்பிட்ட காலம் இருக்கு, பிறந்தத்திலிருந்து காலத்துக்குள்ள உள்ள ஜீவன காலம். அந்த காலத்துல தன்னுடைய உத்தாரம் பண்ணிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஜென்மா மனுஷ ஜென்மா அப்பேற்பட்டது. பிறந்தத்திலிருந்து இந்த ஜீவனம் இருக்கிறதுக்குள்ள அவனுக்கு புத்தி இருக்கு, அவன் கொடுத்துருக்க. அதனால நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு இதுக்கு மேல இன்னும் நல்லதாக பண்ணிக்கிறதுக்கு அவங்க வழி இருக்கு. அதனால வெறும் பிறந்தது சாகிறது அப்படிங்கிறது மாற்றம் சாஃபல்யம் உண்டு. ஆனால் மனுஷ ஜென்மா ஒரு ஜென்மாவை பார்க்கணும்னு வச்சுக்கோம்.
ஜென்மா வந்தது, நாய் ஜென்மா வந்ததுன்னு சொன்னா என்ன புண்ணியம் பண்ண முடியும்? கர்மாசிரமத்துல அதிகாரம் இல்லை. அதனால சாயத்துவம் பிரியத்வா அப்படிங்கிற எண்ணம். அதாவது சாவராந்தா அசோதரி பக்ஷாதி ஜென்மா ரொம்ப மோசமான ஜென்மா, ஒன்றும் பண்ணிக்க முடியாது, கண்ணத்தை உத்தாரம் பண்ணிக்க முடியாது சொல்லி பராகபூதாக திரியதாதி யோனி பிராப்னுவதி. அதனாலதான் அவங்க காலியா பகுரிஜ பிராமணோபனிஷத்து இந்த விஷயத்தை ஐத்திரேய ஆரண்யம் சொல்றது. யாவைதாயுமாக பிரஜாஸ்திரஹ அத்தியாயமாயன் தான் இமானி வயாம் கங்காவதா சேரபாதா இமா பிரஜா. இமா பிரஜான்னு சொன்னா இந்த மனுஷ பிரஜைகள். மனுஷ பிரஜை இந்த ரெண்டு விதமான லோகத்துக்கும் அதிகாரியாக ஆகாமல், அதாவது அதிகாரியாக அதுக்கு தேவையான கர்மாவோ உபாசனமோ அதெல்லாம் சாஸ்திரியமான ஒரு மார்க்கத்துல இல்லாமல் வெறும் விஷயலோலூபமாக திருஷ்ட பிரயோஜனமாக இருந்துட்டான்னு மகா கஷ்டத்தை அடைஞ்சு விடுறா. அது என்ன மகா கஷ்டம்னா, இதுதான் பார்த்தேலாம், இதுதான் விமானி பயாம் இந்த பக்திகள். அதுல ஒரு விசேஷங்கள் வங்காக வகதாக சேரபாதாக என்னெல்லாம பக்தி விசேஷம் போல இருக்கு பிராணிகள். அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் அதுதான் இவாளார வந்து அப்படிதான் பண்ணிட்டு இப்படி வந்திருக்கா அந்த கர்மாவசமா. பக்தி காமானுசாரி புருஷா காமான் அனுடு இங்கே வருது. காமானுசாரியா இருந்துட்டான்னா காமங்கள் எப்படி கஷ்டம் போறது அப்படி ஒன்று நிச்சயிடுவான். ஆட்பட்டான் அந்த விஷயத்தை அடைஞ்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலயே போகணும் அப்படின்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வந்துடலாமோ இல்லையோ? ஏன் வர முடியாது? நித்யான்னு வேற சொல்றாரு. நித்யார்த்தயோகி அத்திய கதிருக்கு நித்யா அதுக்கு சொல்றார். நித்யார்த்தயோக அபிஹதாந்தராத்மா நித்யாபூத விஷய சஞ்சோகேன அபிஹத அந்தராத்மா. ஆத்ம ஹனனம் பண்ணி விட்டான். இவருடைய அந்தராத்மாவை ஹனனம் பண்ணி சொன்னார். வேதாந்தத்துல ஆத்ம ஹனனம்னு சொன்னா அஜானம் ஆத்மாவை தெரிவிக்காம போறது அப்படின்னு. ஆத்மா மறந்து கொடுக்குற அபுரியானாமத்தே லோகாக அனுஷேன தமசா ஆவృతాः தாம் தே பிரேத்ய ஆத்மஹனோ ஜனா. ஆத்மாவை கொண்டவர்கள் இந்த மாதிரி ஒரு இருட்டுல போய் ஓடிடுவா. ஆத்மாவை கொள்றதுன்னா எந்த ஆத்மாவை? இன்னொருத்தனை கொண்டவன் இல்ல, தன்னை கொண்டுட்டவன். தன்னை கொண்டுட்டவர்கள் தன்னை எப்படி அவனைய கொண்டு கொண்டுக்க முடியும்? சரீரத்தை கொண்டுடுவானா ஆத்மஹத்தியா? அந்த ஆத்மஹத்தி இல்லை. ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவன், ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவன், தன்னை பற்றி உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதவன் தன்னை கொன்னவனுக்கு சமானமாவான். இவன் அதையே அவனுடைய ஆத்மா சொப்பிரகாசமான ஆத்மா தானே பிரகாசித்து இருக்கிறது, அவனுக்கு மாத்திரம் கெட்டு போடுறது எப்படி அப்படின்னு கிடைச்சால் அது அவனுடைய இந்திரியங்கள் விஷயங்கள் எல்லாம் விஷயத்தில் போலத்தான். அசுரியா அசுசு ரமந்தி பாக்கிய விஷயங்கள்ல அவன் இந்திரியம் மனசு எல்லாத்தையும் வச்சு விட்டான்னு சொன்ன ஆத்மா காணாம போயிட்டு. அதனாலே வித்யாபூத விஷய சஞ்சோகேன அபிஹத சுவாபாவிக பிரம்மாத்ம பாவம். இப்படியெல்லாம் விஷய சம்பந்தம் ஏற்படுறதுனால இவனுக்கு சொந்த நிலைமைய சொந்த பிரம்மாத்ம பாவங்கிறது காணாம போயிடுறது. அதனால ஸ்மரன் வியாதி விஷயானிவ உபாசே. எப்ப பார்த்தாலும் எதை உபாசிக்கிறான்னு சொன்னா தனக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தையும் நினைச்சிருக்கான். அதையே பற்றி படிச்சுட்டு இருக்கான். உபாசிக்கும் சமந்தா பரமாத்மானம். பரமாத்மாவை பற்றி அவனுக்கு நினைக்க முடியாது. சதஸ்யம் சரி, ஐயோ ஒரு உபாசனம் பண்றான், விஷயோபாசனம். பரமாத்மா உபாசனம் வேற யாரோ பண்றான், இவ விஷயோபாசனம் பண்றான். இந்த உபாசனத்துக்கு ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா? இல்ல கிடைக்குங்கிற என்ன பலங்கிறது சொல்றேன். சதஸ்யம் இதுவே சத்தயத்வதி தத்துவம் அபிச்சாவை பிரதமம் ஹந்தி தைனம் காமக்ரோதோ கிருஷ்ய தைனன் பக்ஷா ஏதே பாலான் மிருத்யவே பிராபயந்தி ஈராஸ்து தைரியேன தரன். ஈராஸ்து தைரியேன தரன் மிருத்துங்கிறது தனியா விட்டுவிட வேண்டியது. இந்த
இவாளெல்லாம் பண்ணின அந்த விசேஷமானது கொண்டு போய் விருத்திட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. முதல்ல அபிஷா ஆத்மகனகான்னு சொன்னாங்க. ஆத்மாவை உங்களுடைய ஆத்மா கொல்லப்பட்டதாயிடுதுன்னு எதெல்லாம் சொல்றதுன்னா முதல்ல அபிஷாவை அபிஷா ஞானம் நினைச்சு பார்க்கணும். முதல்ல விஷயங்களை நினைச்சு பார்க்கறான். அங்க ஆயதோ விஷயான் பும்சா அங்கஸ்தேஷு உபஜாயத்தை அப்படின்னு டீட்டெயில் சொன்ன நிறைய விஷயம். முதல்ல அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குன்னா இதான் ஞானம். ஞாபகத்துக்கு வரும்போது அது இவனை முதல்ல கொண்டு விடுறது. அது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் காமஹான உபஜாயது, அப்புறம் வேணுமே அதுக்கு பிரயத்தனா உபஜாயது, அதுக்கப்புறம் குரோதா உபஜாயது, வரைக்கும் எல்லாம் உபஜாயது. அதெல்லாம் என்ன பண்றது, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கொண்டு விடுறது. அந்த ஆத்மாவை மறுபடியும் கொண்டு விடுறது. இப்படி சொன்னாச்சுன்னா இந்த மூணு தான் இப்ப பிரதானமா சொன்னார். அபிஸ்தானம், விஷயாபிஸ்தானம், காமஹா, குரோதம். இதுக்குள்ள பாக்கி எல்லாம் வரும்படியா பண்ணிட்டார். இது எல்லாமா சேர்ந்து இவனை மிருத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஏதே பாலான் மிருத்தியவை பிராபை. யாரை கொண்டு விடுறது தெரியுமா? பாலகர்களை மிருத்துக்கிட்ட கொண்டு விட்டு. பாலகர்னா நம்ம வயசுல பாலன் பாலகா பாலிகா அப்படிங்கிற சத்தம் தியானம் இல்லாதவனை குறிக்கிறது. ஏதோ இருக்கலாம். அதனால பாலான் மிருத்தியவே பிராபயம். அதனால என்ன பண்ணா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தீராப்பு கையேட தரது. இதுக்கு விபரீதமாக விஷயத்தை மாற்றிக்காம இருந்தால்னா, வைராக்கியத்தோடு இருந்தால்னா, அந்த தைரியசாலிகள் கரத்தி விருத்த போக மாட்டான். அபிச்சா விஷயாபிச்சானம் பிரதமம். ஆத்மாவை முதல்ல கொள்றது விஷயம். விநாசனம்னா என்ன? ஸ்வரூபா பிரத்யுதிம் கரோதி. அது ஆத்மா எப்படி சுவாவமா இருக்கும் அங்கே அதை கலப்பி சம்சாரியாக பண்றதுக்கு அது அங்கே கீழே தள்ளி விட்டுடும். ததா விஷயஞான அபிஹதம் ஏனம் விஷய சந்நிதோ பிரகிருத்திய காமஸ்தி மேலே கீழே வந்துருக்கு. அந்த ஸ்வரூபத்திலேயும் கீழே வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயஞானத்தால கொல்லப்பட்டது. இதுதான் விஷயஞானம் கொள்றது. அடுத்தது விஷயத்தை கிட்ட வந்துருக்கு. வந்த உடனே அந்த என்ன பண்றது? காமம் விஷய பிரகிருத்த ரொம்ப சீக்கிரமா பிடிச்சு அந்த விஷயத்தை சேர்த்து விடுறது. சேர்த்து விட்டா இது ஒரு ஹனனம். இந்த ஆத்ம ஹனனம் இன்னொரு ஹனனம். இது யார் பண்ணுறது? காமஹா. முதல்ல விஷய ஞானத்தால கொல்லப்பட்டுட்டான். அடுத்தது காமம் வேற அடுத்து இதுக்கு மேல ஏனம் காமாபிகதம் ஏனம் பிரகிருத்த குரோதத்தை ஏற்கனவே அடிபட்டவன். இதுக்கு மேல அங்க ஏதாவது குரோதம் வந்துருச்சுன்னா இதுக்கு மேல அடிவாங்க. ததா ஏதே கடைசியில் என்ன பண்றது? இதெல்லாம் மோமா செஞ்சுட்டு அபிச்சாதையா தான் அபிக்ஷா காமக்ரோதவசம் கதான் பாலான்னா விவேகத்தான். விவேகம் இல்லாததானே வந்திருக்கான். இவனை என்ன பண்றது? மிருத்தியவே பிராபயத்தி பிரக்ஷிபத்தி மிருத்தியோடைய முகத்துல போகும். இதெல்லாம் சிறுத்தையிலும் சொல்லிட்டு பராத காமான் அனுயந்தி பாலாக தே மிருத்தியோர் எந்தி விதகத்திய பாகம். மிருத்தியில சொன்ன அதே வார்த்தைகள் தான் உயர்வு. அதுதான் மூலம் இருக்குதா? பராஜகா காமா ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறாண்டு எல்லாம் பராஜன்னு சொல்லப்படும். பிரத்யுக்குன ஆத்மா, அதை தவிர உள்ளது பராஜ். அப்படி இருக்கக்கூடிய காமான விஷயம் காமன்னா ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அனுயர்த்தி அது எங்க இருக்கோ அதை திரும்பி போறான். அது போற இடத்துக்கு அதோடய திரும்பி யாரு போறா? பாலா. விவேகம் இல்லாதவர்கள் அப்படிதான் போவார். மிருத்யோகோ விததஸ்ய பாசம் போறதும் அந்த மிருத்யுவானது ஒரு தன்னுடைய பாசத்தை பெற்ற போட்டு இழுக்கிறதும் ரெண்டு. மிருத்யோகோ பாசம் அது பொறுத்து இழுக்கிறதே அந்த பாசத்துக்குள்ள மாற்றுகிறார். ஆக இதுக்கு விபரீதமாக ஈராக அமிர்தத்துவம்
அமிர்தத்துவம் எதிலேந்து வரும் அப்படிங்கிறத தெரிகின்ற அந்த சிலர்கள் தைரியசாலிகள் சுகம் அத்துவேக மிக நப்ரார்த்தே எல்லாமே அத்துவம் ராமனா விஷயமாக இந்த லோகத்துல பார்க்கிறது எதுவுமே சாஸ்திரம் கிடையாது. அதுல போய் நம்ம என்ன சிவத்தை தேடுறது? அதனால அத்துவமா இருக்கக்கூடிய சாமியம் விஷயங்கள்ல இதிலேருந்து நமக்கு சுகமான ஒரு சுகம் வரும்னு அவ ஆசைப்படுறதே இல்லை. அப்ப சுகமான சுகம் எதிலேருந்து வரும்? ஆத்மஸ்வரூபம் தான் சுகமான சுகம், சாஸ்வதமான சுகம் தியானத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்னு அவ நப்ரார்த்தத்தை விஷயங்களை ஆசைப்படுறதுக்கு வைராக்கியசாலியாக இருக்கிறார்கள். ஈராத்து புனகா தைரியேன விஷயான் ஜித்வா விஷயத்து வசமானான்னா விஷயத்து இவனை ஜெயிக்கும். தைரியம் இருந்ததுன்னா இவன் விஷயத்தை ஜெயிப்பான். வீரர்கள் விஷயத்தை ஜெயித்து விடுறான். ஜித்வா பரமாத்மானம் ஆத்மத்துவன்னு அவகம்ய விஷயத்துல ஜெயித்து விட்டான்னு சொன்னா இவன் தன்னுடைய உண்மையான சுரூபத்தை புரிந்து முடியும். பரமாத்மா தான் இந்த ஆத்மாவும் அப்படிங்கிறத புரிந்து தரந்தி மிருத்துவே இல்லாம மிருத்துவை தாண்டி விடுகிறார். திருவதேச நிஜாயகம் மிருத்யுமுகா மிருத்துடைய முகத்திலேக்கு விடுவதனம் அப்படின்னு சொன்னா நிஜாயன ஆத்மஸ்வரூப சாட்சா்காரம் வந்தாத்தான் மிருத்துடைய முகத்திலிருந்து விடுபட முடியும். கதம் புனர் தீராஸ்து தைரியேன விஷயான் ஜித்வா மிருத்யும் தரந்தி வித்யாக. இவ பெரிய தைரியசாலிகள் தான். ஆனா எப்படி இவ விஷயத்தை ஜெயிக்க முடியுது? விஷயங்களை ஜெயிச்சு மிருத்துவ தாண்டான்னு சொல்றாளே, அது என்ன பண்றாவா? அவ என்ன ஏதாவது ஒரு உபாயம் வச்சுட்டு இருப்பாளே, இந்த உபாயப்படி போனா மிருத்து விஷயங்களில கட்டுப்படாம வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஏதாவது உண்டான்னு கேட்டா சொல்றாங்க. ரோஹித்யாயன் உற்பத்திஷ்டோ நிகன்யா அனாதாரேண அப்பிரதிபுத்தமான தவை மிருத்யும் மிருத்யுரிவாத்தி பூத்வா ஏவம் வித்வான் யோ அபிசங்கீத காமா. காமம் ஆத்மாவை இவனை கொண்டு விடுறதுன்னு சொன்னதோ இல்லையோ, அப்படிதானே சொன்னான். காமம் கொள்றது, காமம் கொள்றது, குரோதம் கொள்றது ஆத்மா. இவன் அதை எல்லாத்தையும் கொண்டு விட்டான்னா இவன் காப்பாற்றப்பட்டவனாக அதுகிட்ட இவன் கொல்லப்பட்டான், அதனால இது கொல்லப்பட்டான்னா ஆட்டம் போச்சு. இவன் அதை கொண்டு மாறுதலா பண்ணிவிட்டான்னா இவன் ஜெயிச்சான். அதுக்கப்புறம் மிருத்து கிட்ட போவான். இவன் மிருத்துவை சேர்த்து சாப்பிடுவாங்க. யகா அபிச்சாயன் இவனும் ஒரு தியானம் பண்றான். அவன் ஒரு தியானம், இவனும் ஒரு தியானம். அவன் விஷய தியானம். இவன் விஷயத்தை எப்படி தியானம் பண்றான்னா அனித்ய அசுத்தி துக்கானுவிச்சதையா சிந்தையன். ஆசைப்படுறது என்ன இருக்கு? என்ன காசுமா? அனித்தியம் மாத்திரம் இல்லை, அசுத்தி அதோட சம்பந்தப்பட்டா நான் சேர்ந்து அடித்து ஆகிடுவேன். துக்கம் இதுல ஒன்றும் துக்கம் இல்லை. துக்கானுவிச்சதையா துக்கம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தியானம் பண்றாங்க. அதை பார்க்கறான். அதாவது ஒரு வஸ்துவை 2-3 பேர் பார்த்தான்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பான்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய திருஷ்டி ஒவ்வொரு விதமா. அந்த விஷயத்த நல்லதுன்னு ஒருத்தன் பார்ப்பான், அதுல கெட்டதுன்னு பார்ப்பான். ஒரே விஷயம் அதுல இதுதான் குணத்தரம்னு சொல்றோம். திரிகுணாத்மகம். எல்லா வஸ்துவும் திரிகுணாத்மகம்னு சொல்றதுக்கு இதைத்தான் சாஸ்திரக்கார உதாரணமா காமிச்சார். வஸ்து ஒண்ணு, இவன்கிட்ட 3 பேர் பாக்குறான். இவன்கிட்ட கேட்டா இவன் அதை பத்தி ஒரு விதமான அபிப்பிராயம் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் இது நன்னாவே இல்லை, நல்லது இல்லை அப்படின்னு இன்னொருத்தன். இன்னொருத்தன் கேட்டா அவன் இன்னொரு விஷயம் சொல்றான். ஆக ஒரு வஸ்துல எப்படி நானாயிரமான அபிப்பிராயம் எப்படி வர முடியும்? நிஜமா அந்த வஸ்து என்னது, இது நல்லதா கெட்டதா எப்படி அப்படின்னு கேட்டா இது திரிகுணாத்மகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஆலோசனை செய்யுது. அப்ப எல்லா வஸ்துவிலையும் தோஷம் இருக்கு, தோஷம் இல்லாமல் ஒரு வஸ்துவும் இல்லை. அதே அப்போ என்ன ஆகுதுன்னா தோஷம் சில பேர்னாலதான் தெரிஞ்சுக்க முடியுது, சில பேர்னால தெரிஞ்சு. இப்ப இந்த தைரியம் உள்ளவன் என்ன பண்றான்? என்ன தோஷம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றான். மேல்வாரியா பார்க்கும்போது அழகா இருக்கு, அப்புறம் யோசிச்சு உள்ள நோக்கி பார்த்தாக்க அதுல அப்ப தோஷம் தெரியுது. அதை இவன் தியானம் பண்றானா அனித்ய அசுச்சி துர்க அனுவிச்சயா. அந்த கீதையில சொல்லிட்டு துக்க தோஷானுதரிசனம், துக்க தோஷ அனுதரிசனம். ஜென்மங்கள் ஜராதி துக்க தோஷானு. இது தியானத்தை முன்னாடி சம்பாதிக்க வேண்டிய ஒரு சாதனம்னு சொல்லுவாங்க.
இப்படி ஞானம் வந்து உற்பதிஷ்ணு உற்பத்திய பதந்தி உற்பத்தனசீலாக உற்பதிஷ்ணவா விஷயா. இந்த ஒவ்வொரு விஷயம் நான் வரேன் சொல்லி நானா கிட்ட வருவேன். கிட்ட வந்து இவனை பிடிச்சி வைக்கிறது. உற்பத்திய பதந்தி உற்பதிஷ்ணு அப்படின்னு ஒரு சப்தம் போட்டார். தானாவே அது வந்து இவனை இழுக்கிறதுக்காக நான் வரேன் வரலாம். அப்பேற்பட்ட அந்த விஷயங்களை தான் அதை சொல்றதுன்னா என்ன அடிக்கிறது அனாச்சாரேன நாம ஏமாந்து போடுவோம். நம்ம பிரசித்தமா பாதித்த வியாசம் வேற இல்லையா? அனாச்சாரம் இல்லை. விஷயான் அனாதரேன ஆச்சாரா அப்படிங்கிற இந்த சப்தம் ஆதரங்கிற அர்த்தத்திற்கு ஆதரம்னா பிரேமம் ராகம் ஆதரா ஆச்சாரா. இவன் என்ன பண்றான் அதுல வந்து ஆதரவை அப்படின்னு சொல்லி அனாச்சாரங்கிற சப்தத்தை போட்டு ஏமாத்திருக்காரு. எப்படியா கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம இதை பார்த்தா ஒன்றும் ஆச்சாரத்தை விட்டுக்கணும் போல இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆச்சாரம் வேணும். அதனால அனாச்சாரேன அனாதரேன ஆட்சிக்காரன் அதாவது என்னது அனாதரன்னு சொன்னா உடனே அதை பத்தி ரொம்ப வெறுப்பு. ராகம் இல்லைன்னு சொன்னா துவேஷம்னு நினைச்சுக்க கூடாது. ராகமும் இல்லை துவேஷமும் அதுதான் வைராக்கியம். ரொம்ப ஆச்சாரம் சொன்னா ராகம், சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னா அது துவேஷம். கிட்ட வந்தாலே மனசு கட்டு ரெண்டுமே மனசு கட்டு எடுக்கணும் இல்லையா? அப்ப இது என்னது ஔதாசீனம் தான் பரமம். ராகம் இல்லை அப்படி இருக்கிறது ஔதாசீனம். இதுதான் அனாதரா அனாச்சாரா. இது அப்பேற்பட்ட ஔதாசீன அமேத்திய தரிசனே இவ அப்பிரதிபுத்தியமான புனரனுசிந்தனை. இந்த சப்தத்துல நேர அர்த்தம் பார்த்தேன்னா தெரிவித்து வராது. பாஷ்யக்கார அர்த்தம் சொன்னா தான் நமக்கு அமேத்திய தரிசனம். அமேத்தியமான ஒரு வஸ்துவை நாம தெரிஞ்சுட்டோம்னா அதை மறுபடியும் அதுல ஆட்டம் வருது இல்லை. அமேத்தியம்னா அபவித்திரம், அதாவது நமக்கு பிடிக்காத விஷயமே அசுத்தியான அதை பார்த்தா டக்குன்னு வெளியில போறது. அங்கேயிருந்து நகர்ந்தோடணும் இருக்கோம்னா அப்படின்னு தானே சாதாரணமா மனசுகள். அப்படி தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி அமைதிதானே தெரிஞ்சுன்னா அந்த மாதிரிதான் புத்தி வரும். அப்ப அந்த பொண்ணு விலகி போயிடுறான். அந்த மாதிரி இவனும் விலகி போயிடுறான். அப்பிரதிபுத்தியமான புனः அச்சிந்தையன் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது. சிந்தனை பண்ணினாதானே சாயப்போ விஷயம் அது உள்ள ஏறுறது, அது வேண்டாம். தவை புருஷா இப்படி எவன் தன்னை காப்பாற்றி வச்சுக்கிறானோ தைரியம் உள்ளவன் தவை புருஷா மிருத்யோர பூத்வா அவன் மிருத்யுவாயிடும். விஷயத்துல விழுந்தான்னா மிருத்யு இவனை பிடிச்சி பாசம் பார்த்து இருக்குது. இப்படி தைரியமா விலகி இருந்துட்டான்னா மிருத்யுவை சேர்த்து இவன் சாப்பிடுறான். மிருத்யோர பூத்வா மிருத்யோரிவா அட்டி மிருத்யும். மிருத்யு எல்லாரையும் சாப்பிடுற மாதிரி மிருத்யுவை சாப்பிடுறான். மிருத்யு உக்தஞ்ச விஷய பிரதிசம்ஹாரம் யத் கரோதி விவேகதः மிருத்யோர் மிருத்யுரிதி க்ஷாதः தத்வான் ஆத்மவித். நல்ல அழகான ஸ்லோகம். எவன் ஒருவன் விவேகதா விவேகத்தினாலே விஷய பிரதிசம்ஹாரம் உபசம்ஹரன் விஷயங்கள்லேருந்து தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உபசம்ஹாரம் பண்ணிடுறானோ விவேகத்தினால பண்ணணும். அவிவேக புரஸ்தரமா பிடிவாதத்தினால பண்ணக்கூடாது. மாட்டான் பண்ண அப்படின்னு விவேக புரஸ்தரமாக எவனுக்கு அந்த இந்திரிய உபசம்ஹாரங்கிறது ஏற்படுறதோ அவன் தான் மிருத்யோரு மிருத்யுவானவன். அவன் அது யாரு? சகா வித்வான் ஆத்மவித்து ஆத்ம அவன் தான் வித்வான். வேதாந்தத்தில் சொல்லப்படுற வித்வான். ஏவம் அனித்யாதி ரூபேண வித்வான் அநாதராதினா அபிஹத்து காமா. இதுவே என்ன சொன்னதாச்சு? எப்படி அவன் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றான், காமங்களை சொல்றான் அப்படின்னு கேட்டா வைராக்கியத்தினாலே. இந்த அநாதரம்னு சொன்னாரு. இந்த வைராக்கியத்தினால்தான் எது புனகா இதுக்கு இப்ப இதுக்கு விபரீதமாக
அதுலயே ஆதரவு காமிச்சா ஆரம்பிச்சுட்டான், அதுலயே போயிட்டான்னு சொன்னா அவனுடைய ஒரு துர்கதி எப்படி கஷ்டப்படுறாங்கிறது எட்டு புறா அநாதராதினா அபிசந்தி சகா கிம் கரோதி வித்யாக காமானுசாரி புஷகா காமானனு வினஷ்யதி காமான் யுகஸ்ய துனுதே யத்கிஞ்சித் புருஷோ ரஜः. பூர்வார்த்தம் படிக்கணும். காமானுசாரி காமத்தை அனுசரிக்கிறவன், அதுக்கு சொன்ன வழியில போகிறவன். அப்பேற்பட்ட புருஷகா காமானனு வினஷ்யதி. எதை தொடர்ந்து இவன் பின்தொடர்ந்து போனானோ அது விநாசமாகுது. அது விநாசமாச்சுன்னா இவனும் விநாசமான. எது வெறுவான ஆசைப்பட்டானோ அது போனா போச்சுன்னா ஆனால் காமான் உங்கத்திய எல்லா காமங்களையும் நிவர்த்தி பண்ணிட்டு எவன் இருக்கிறானோ சகா எத்கிஞ்சித் ரஜகா துணிச்சு அவங்கிட்ட எந்த பாபமும் பத்துறது இல்லை. எல்லாத்துக்கும் சொன்னா நிவர்த்தி பண்ணிட்டு ரஜகான அழுக்கு பாபம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு விஷயாபிஞானேன காமானுசாரி பவதி சஹா காமானனு வினஷ்யதி. ஒரே ஸ்லோகம், பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். பூர்வார்த்தத்துல சாமியை பற்றி சொல்றது, உத்தரார்த்தம் தியானம் பற்றி. விஷயாபிஞான விஷயத்தையே தியானம் பண்ணிட்டு அந்த காமத்தை அவசரத்தை அவன் பண்ணிட்டே இருந்தான்னா சஹா காமானனு வினஷ்யதி. காம விஷயே நஷ்டே காமான் அனு காமையாக வினஷ்யதி. அப்படிதான் ரொம்ப ஆரம்பத்தில் இருக்கான் அந்த விஷயம். அந்த விஷயமே நெட்டமா போயிடுச்சு. இந்த மாதிரி ஆச்சு. அந்த பாகவதத்துல கதையில அந்த திருவுருவாகான்னு ஒரு நல்ல மகாராஜா, அவன் ஊர்வசி அப்சரசுன்னு ஆசைப்பட்டு இருந்தா. அந்த ஊர்வசி இதே சொன்ன கைக்குள்ள பிடிச்சு போச்சு. அவ்வளவு வரைக்கும் எக்கடிகமாக கைக்கு பிடிச்சு போச்சு. அப்ப என்ன ஆச்சு, காமனா விஷயம் எப்ப இவன் இடத்துல இருந்து விலகி போடுறதோ இவன் வினை காமானனு வினஷ்யதி. காமனிஷ்டக வினஷ்யதி. அனித்யா காமகுணாக காம விஷயமும் அனித்யம்தான். அதை அனுபவிக்கிறவன் அதோடு சேர்ந்து அவ்வளவுதான் நாசமாக. பிரதிக்ஷணம் விநாசாம்பிதா காமகுணா நம்பது தத்வத் காமி விஷ்ணுவும் பவதி. அது போல அந்த காமத்தை அனுசரிக்கிறவன் எத்து புனः விஷயதோஷ தர்சனேன காமான் பரிசீலதி. விஷயத்துல உள்ள தோஷத்தை பார்த்து காமத்துக்கு இடம் கொடுக்காமல் அதை எவன் தியாகம் பண்றானோ சகா காமான் பரிசீலிய விவேக புத்தியா இவன் காமத்தை சமரம் பண்ணிடுறான். விவேக புத்தியா அதை அடித்து கொண்டுறான். சம்சயதி. அது மாத்திரம் இல்லை, ஜன்மனி ஜன்மாந்தரேவா உபார்ஜிதம் ரஜஹா. ரஜஹானா அழுக்குன்னு அர்த்தம். அழுக்குனா இங்க என்ன ஆத்மாவுக்கு வரக்கூடிய அழுக்கு என்ன, புண்ணிய பாபாதி லட்சணம் கர்மா புனித்து சேர்க்கணும். ஏன்னா முகத்தூன்னு வேதாந்தத்துல முகத்து தானே அதிகாரி. அந்த முகத்தூருக்கு அந்த புண்ணியம் கூட தேவைப்படாது. புண்ணியங்கிறது சொர்க்கத்தை கொண்டு போய்விடும். எனக்கு அது வேண்டாமே. அதனால ரெண்டையும் சேர்த்து பாபம் அப்படின்னு சொல்லுவது. ஆஹா, அந்த புண்ணிய பாபாதி லட்சணம் கர்மா எல்லாமே சொல்லலாம். இல்லாம பண்ணிக்கலாம். ஞானிக்கு கர்மா ஒட்டுறது இல்லை. கதம்புனः அஸ்ய தேகஸ்ய காமியமானஸ்ய தேயத்துவம் வித்யாத்மஜாக. இப்ப இது ஒரு விஷயம். இந்த தேகம் நமக்கு இருக்கு. இந்த தேகத்தை வச்சுட்டுதான் நமக்கு பாக்கி எல்லா விவகாரமும். இந்த தேகத்திலேருந்து மாத்திரம் விடுபட்டுட்டோம்னா நமக்கும் விவகாரத்தோட சம்பந்தமே இருக்கு. தேகத்தோடு இருந்தா தான் இதை நம்ம இந்த 3 அவஸ்தையில பழிச்சுன்னு பார்த்தோம். ஜாகிரத அவஸ்தை பாக்கிய விவகாரம் எல்லாம், சொப்னாவஸ்தை சூக்ஷ்ம தேசத்திற்கு விவகாரம் வருது, சுசுப்தி அவஸ்தை தேக சம்பந்தம் இருக்கு, விவகாரம் இப்படி இருக்கு. ஆக விவகாரம் வேணும்னு சொன்னா தேக சம்பந்தம். இந்த தேகத்தை வச்சுட்டு விவகாரம் நல்லது கெட்டது எல்லா விவகாரமும். நல்ல விவகாரம் தான் பாக்கிய விஷயங்கள்ல தோஷத்தை பார்த்து ஆத்ம தியானம் பண்ணி அதெல்லாம் அந்த நல்ல வழிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் வேணும். அப்ப இதுக்கும் கெட்ட விவகாரத்துக்கும் அது ரெண்டுக்குமே உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. இப்படி இருக்கிறவன் நல்லதுக்கும் கெட்டத்துக்கும் ரெண்டுக்குமே உபயோகப்படுத்தப்படுற இந்த தேசாதிகளை தேயம்னு நினைக்கிறேன். தேயம்னு சொன்னா உபாதேயத்துக்கு விபரீதம்னா ஓரளவுக்கு எடுத்துட்டு இதுவே எனக்கு
இதுதான் ஹேயம். தேகம் ஹேயம்னு சொன்னா அதோட ஹேயத்தும் வேற. பாக்கிய விஷயம் ஹேயம்னு சொன்னா சட்டுன்னு விலகி போடலாம் வாட்டான். தேகம் ஹேயம்னு சொன்னா தேகத்தினை விட்டு எங்க போறது? அதனால மறுபடியும் இன்னொரு தேகம் வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குன்னா தேகத்தை ஹேயம். இது ஏன் ஹேயமா இருக்கு, எப்படி ஹேயமா இருக்கு? ஆனா தேகம் எல்லாருக்கும் காமியமானமாக அதுல ரொம்ப ஒரு ஆசை அவனா விஷயமா தேகத்துக்கு அழகா இருக்கு. அந்த மாதிரி 4 பேர் அது தேகத்துக்கு நிறைய விஷயம் காமியமானமா இருக்கு. அதை போய் ஹேயம்னு சொல்றேன். எப்படி? தேகோ அப்பிரகாசா பூதானாம் நரகோயம் பிரதிஷ்டே. சரியாத்தனமா அதை காமியமானமா நினைச்சுட்டு இருக்கு. தாவந்தி அயம் பூதானாம் தேகா திருஷ்யதே. பூதானாம்னா பிராணினா, பிராணிகள் எல்லா பிராணிகளுடைய தேகத்தையும் பார்க்கணும். இந்த தேகம்னா ஒண்ணு நமக்கு தெரியறது இல்லையே, தெரியறதோ இல்லையோ. அப்பிரகாசா. அப்பிரகாசகான என்ன? பிரகாசம்னா ஞானம், சைதன்யம். அதுக்கு நேர் விபரீதம் அப்பிரகாசம், ஜடம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேகங்கிறது ஜடம். நாம நினைச்சிருக்கோம் தேகம் தான் சேதனமாக்கும், அதுதான் ஆத்மா. அது கல்லு பண்ணெல்லாம் அச்சேதனா, ஆனா நம்ம தேகம் அப்படி கிடையாது, இது சைத்தன்யம் உள்ளது அப்படின்னு நாம நினைச்சுப்போம் இல்லையா? அப்படி இல்லைன்னு இது வெறும் கல்லு மண் இதுவும் தான் ஒண்ணுதான். அச்சேதனம் அப்பிரகாசா தமஹா அசித்தனா. இது சித்தனம் இல்லை, அது தனியா இருக்கு சித்தனங்கிறது. அது என்னது? ஒரு உபமானத்தோட சேர்த்து சொல்றார். கேவலம் நரகா. அந்த தேசம் என்னதுன்னு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா மேலாக பார்க்கறது தோல் போட்டு வச்சிருக்கு, சௌரியமா இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன வச்சு போட்டு வச்சிருக்குன்னு நினைச்சு பார்த்தோம்னா நரகம் அங்க இருக்கு. இதுதான் நரகம். லேஷ்மா அசு பூய கிருமி விண்டு மூத்திர பரிபூர்ணம். இதுலேருந்து யாருக்கு சொல்றது? லேஷ்மா என்ன, கம்மம் என்ன, ரத்தம் என்ன, அந்த ரொம்ப அருவருக்கக்கூடிய விஷயங்கள், கிருமி என்ன, இதெல்லாம் தானே உள்ளுக்குள்ள. இதெல்லாம் நிறைஞ்சு வச்சு மேல ஒரு தோலை போட்டு அதெல்லாம் தண்ணி சச்சாக பகவானே மட்டும் இந்த விஷயத்தை தெரிவித்தார் மனு பகவான். அசோணம் ஸ்நாயுபத்தம் மாப்தோஷ வேஷ்டிகம் தர்மாபிநத்தம் துர்கந்தம் பூர்ணம் மூத்திரபுரீஷயோ ஜரா சோக சமாவிஷ்டம் ரோகாயதனம் ஆதுரம் ரஜஸ்வலம் அனுப்பும் பூகாவாசமிமம் யஜே. தேகத்தை தியாகம் பண்ணணும். இது மகா மோசமான தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணா என்ன? உடனே ஆத்மஹத்தி பண்ணிக்கணுங்கிறது. எப்படி வராம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தியானம் எப்படி என்ன பண்ணினா இன்னொரு ஜென்மா எடுக்காம இருக்கலாமோ அதுக்கு வெளியே பார்த்துக்கணும். என்ன மோசமா பட்டதுல அப்படி செய்யணும். அப்படி செய்யறது அதாவது எலும்புகளை வச்சு இந்த வெறும் எலும்பு இல்லாம வெறும் நடமாட முடியாது. அதாவது சம்ஸ்தானத்துல அப்படியே வச்சிருக்கு. நாயுபத்தம் நரம்புகள் எல்லாம் வச்சு கட்டி பண்ணி வச்சிருக்கு, திடப்படுத்தி வச்சிருக்கு. மாம்சம் என்ன, ரத்தம் என்ன, இதெல்லாம் வச்சு அதான் சுத்திட்டு இருக்கு. கர்மாபினர்த்தம், அதுக்கு மேல ஒரு தோலை போட்டு இருக்கு. துர்கந்தி சுபாவதா அது துர்கந்தி. அதுக்கு சுகந்தம் இல்லை. அது சுகந்தம் வர்றதுக்காக மேலேந்து எல்லாம் போட்டுக்கிறார். சுகந்திட்டு இருக்குன்னா அது சுபாவதா துர்கந்தி. பூர்ணம் மூத்திரபுரீஷயோகம் அவசரம் மூத்திரபுரீஷம். இதுதான் அதுக்குள்ள இருந்தது. எதை சாத்தாலும் இப்படித்தானே ஆயிடுறது. ஜராசோக சமாவிஷ்டம். சரி, ஒரு வயசான தன்மை ஜரா வராம இருக்குமா? சரீரம் இருக்கிறது சோகம் வராம இருக்குமா? ரெண்டு கிடையாது, அவசியம் வரும். ஜரா வரும், சோக சமாவிஷ்டம். ரோகாயதனம், எல்லா ரோகத்துக்கும் இருப்பிடமாக இருக்கு. சரீரம் இல்லாதவனுக்கு ரோகம் இல்லை. சரீரத்துலதான் ரோகமே வரும். ரோகத்துக்கு ஆயுதம் ஆதுரம். ஆதுரம்னா ரொம்ப கஷ்டப்படுற அதுக்கு ஆதுரம் இருக்கு. ரஜஸ்வலம் அழுக்கு. அதுதான் ரஜஸ்வலம் சொன்னா அழுக்குடையது, அழுக்கு புரியுது. அனிச்ச நிச்சயம் இல்லை. அதனால பஞ்சபூதங்கள் சேர்ந்து வந்தது. இது பூதானாம் ஆவாசம். இந்த பிராணிகளுக்கு
அது ஒரு இருப்பிடம். தேகத்துல இருக்கான், தேகத்துல தாராத்மியத்தை கொண்டு இவன் வாதிக்கிறாங்கிறதுனால பூதாவாதம். அப்பேற்பட்ட இந்த சரீரத்தை மறுபடியும் வர வேண்டாம்னு சொல்லி தியாகம் பண்ணணும். ஏவம் அத்தியந்த வீட்சிதமபி ஸ்ரீயாதி தேகம் ரமணீய புத்தா திருஷ்யந்தஹ அபிகாங்ஷந்த ஏவ தாவந்தி அனுதாவந்தி. இவ்வளவு சாப்பிட மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேகத்தை பார்த்து சில பேர் காமம் அந்தர்களாக அதை துரத்துட்டு அது போற இடத்துக்கு ஓடிக்கிட்டான். அபிகாங்ஷந்தா அனுதாவந்தி, அதை ஆசைப்பட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கா அனுதாவந்தி. அதை பார்த்தா எப்படி இருக்கு? கச்சந்தஹா ஸ்வபகம் உன்முகாஹ யதா அந்தாஹ. இது அந்தேனோ நிஜமான யதாந்தாஹ. குருடர்கள் தான் போயிட்டு இருக்காங்க. பெரிய கிணறு இருக்கு வழியில, பார்க்க முடியுமோ? அந்த வழியில தரைக்கு தரையா இருக்குன்னு வச்சுருந்தோம். வேற ஏதாவது தவறு பேர் கட்டியிருந்தா ஏதாவது காப்பாத்திக்கலாம், அதுவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த குழியில தைரியமா போய் விழுந்து விடுறாங்க. குழி இருக்கிற பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஜாக்கிரதையா இருக்கிறவங்க. இதெல்லாம் ஒண்ணுமே சிரமமே கிடையாது, ரொம்ப நல்ல மார்க், இதுலயே போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அந்த போய் குழியில விழுந்தாங்க. அந்தாக கூபாதிகம் விவேகம் அசக்தாக வாழ்க்கை தெரியாது இந்த மாதிரி குழி இருக்குங்கிறது. கூபாதிக உன்முகாக பதந்தி ஏவம் ஸ்திரியாதிகம் அதிகாங்ஷந்தः விஷய விஷாமின்றாः உன்முகாக நரகே தேவ பதந்தி. அதனால இந்த காமத்துக்கு ராஜாதிகளுக்கு எழுதப்பட்டவன் வேற நரகத்துல போய் விழுந்துடுறான், தெரியாம விழுந்துடுறான். ஏவம் கிருஷ்யந்த ஏவ தாவந்தி தேசாம் தேகோ நிரர்த்தகா. இந்த தேகத்துக்கு ஒரு சார்த்தக்கமும் உண்டு, நைரர்த்தம் சாஃபல்யமும் உண்டு, வைசல்யமும் உண்டு. வெறும் காமத்தோட நிறுத்தி விட்டான்னா அவன் ஜென்மா எடுத்தது. ஆனா எடுத்த ஜென்மாவில மறுபடியும் கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டான்னு சொன்னா அதுதான் ஜென்மாவுடைய ஒரு சாபம். ஏ கிருஷ்யந்த ஏவ தாவன், அதுக்கு பின்னாடியே ஆரம்பிச்சோட ஆட்சியோடையோ ஓடிட்டு இருக்கான்னு சொன்னா அது வேஸ்ட். தேகாம் தேகா நிரர்த்தகா, ஜென்மா எடுத்து வேஸ்டா போயிடும். அமன்யமானஹ க்ஷத்ரிய சக்திதன்யம். இங்கிலன்யத்தின்னு பாகாந்தரம். ஆதீயதே தார்ண இவாஸ்ய வியாக்ரஹ க்ரோதால் லோபாத் மோஹ பயாந்தராத்மா வை மிருத்யுஹு ஸ்வசரீரே யேஷஹ. யஹ ஸ்திரியாதிகம் அபிகாங்ஷன் அனுதாவதி சஹ விஷய விஷாந்தஹ தத்வதிரிக்தம் ஸ்வாத்மபூதம் பரமாத்மானம் அமன்யமானஹ அப்ரதிபுத்தியமானஹ நாதீயதே தத்விஷயம் அத்தியாத்மசாஸ்திரம் நாதி. ஆமாம், காமங்களை தொடர்ந்து ஓடித்திருக்கிறவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் பக்கம் கூட அவன் வரவே மாட்டான். அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கிட்ட அதை படிச்சுட்டான்னா எப்படியாவது வரும். ஆனா அதை படிக்கிறதுக்கு கூட அவனுக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படவே ஏற்படாது. இதை வேறு நினைச்சு வீணா பொழுதுபோக்கு அந்த போய் என்னத்தை பண்ணும் அப்படின்னு தத்விஷயம் அத்தியாத்ம சாஸ்திரம் அதிகதி நாதீயதே. அத்தியாத்ம சாஸ்திரத்தை விஷய விஷாந்தஸ்ய ஷடங்க வேத விஷயம். அது பாருங்க, இன்னொரு ஜாக்கிர கடந்த வேதாந்தம் பண்ணிடுவான். இதுதான் படிக்கலன்னு சொன்னா அம்மா விஷயம் வேற. சாங்கோபாங்கமா அழகா வேதாந்தம் பண்ணி அப்படி இருக்கிறவங்க கூட இந்த வேதாந்தத்துக்கு பக்கத்துக்கு திருப்பி வரமாட்டான். ஏன்? அந்த விஷயாந்த அனுகாவதி விஷய விஷ அனுகா. அந்த விஷயங்கள் என்ன வந்து அதனால ஷடங்க வேத விதுஷோபி அவ்வளவு படிச்சிருந்தாலும் விஷய விஷாந்தனா இருந்து ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணலன்னு சொன்னா நிர்மிதோ வியாக்கிய நிரர்த்தகோ பவதி. ஒரு திருஷ்டாந்தம் தாரணா வியாக்கியா. நிஜமான வியாக்கியம் இருக்கு, அது மாட்டை அடிச்சு பொண்ணு புல்லெல்லாம் வச்சு ஒரு வியாக்கிர பொம்மை மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா மாடு அதை பார்த்து பயந்து ஓடும்.
ஆனா அது மாட சாப்பிடாது இல்லையா? அப்ப என்ன, அது கொஞ்சம் வேலை செய்யும், பூர்ண வேலை செய்யாது. கவனம் சொல்ற மாதிரி திருடத்தினால பண்ணின அந்த வியாக்கிரம் ஆசைப்பட்டு மாட செய்ய முடியுமோ? முடியாது. அந்த வேலைக்கு அது ஒன்றும் வேலையாகாது. அது வேலையா இருக்காது. மாட்டை பயன்படுத்துறதுக்காக ஒருத்தன் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கலாமே தவிர ஜாக்கிரத்துடைய தோல்குள்ள நிறைய பொருள் எல்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க. அது ஒண்ணு அதுக்கு ஒன்றும் உபயோகமே இல்லை. அதை போல இந்த தேசம் எடுத்தவனுக்கு அதனால ஒரு உபயோகம் இல்லாம போயிட்டது சொல்லியிருக்காராம். ததாத ஆக பகவான் வசிஷ்டா யோகவாதி चतुर्वेद्यपि यो विप्रः सूक्ष्म ब्रह्म न विन्दति वेद भार भराक्रान्तः तवै ब्राह्मण गर्दभः. நான் வேதம் படித்தவன் சதுர்வேதி விப்ரஹ, ஆனால் சூக்ஷ்மம் பிரம்ம, அந்த பிரம்மஸ்வரூபத்தை 4 வேதத்தில் தாரணம் பண்ணிருக்கானா அந்த பாரத்துல வேத பார பராக்ராந்தம் இருக்கான். 4 வேதம் அவ்வளவு விரும்பமா இருக்கான். ஆனா அவை பிராமண கர்ப்ப சமதிட்டு போகக்கூடிய கருத்து அப்படின்னு சொன்னா இது நிதலுக்கு ஆத்மசம் நினைச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்குவேன். ஆனா இதை நிந்த பண்ணினா இதோடைய தாற்பயம் என்னன்னா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதை ஒசத்தி காமிக்கிறதுக்காக இதை நிந்தம். இதனால அப்படிதான் போல இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சுட்டு கேவலம் தேகோ நிரந்தகா, அவன் ஜென்மா இருக்குது வியர்த்தம் அப்படின்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, நிரந்தகம் அதுல விருப்பம் இருக்கு. அர்த்தம் வராம இருந்தா பரவாயில்ல, அனர்த்தம் வேற கொண்டு வர்றது. ஒன்னும் பலன் கிடைக்கல சொன்னா அப்படி அவ்வளவு கஷ்டம் இல்லை. கெட்ட பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னாதானே ரொம்ப கஷ்டம். அது சொல்றேன் ஜெயவம் பூதா தயேவ தஸ்ய மிருத்யு நித்யாக. அப்படி சொல்றவனுக்கு மிருத்யு வந்துடும். மிருத்யு எங்கேயோ வெளியிலே இல்லை, இவனேதான் இவனுடைய மிருத்யு. இங்கே இருக்கு மிருத்யு. क्रोधात् क्रोधात् मोह भयांतः इवंटे इति எல்லா மிருத்தியும் இருக்கு. क्रोधलोभाभ्याम हेतुभ्याम मोह भय समन्वितः अंतरात्मा त्वच्छरीरे येषः तव आत्मा दृश्यते सैव तव मृत्युः. வேற எங்கேயோ மிருத்தி வருவதில்லை. ஆத்ம ஆத்மனோ குணோ ஆத்மவே இவராத்மனா இவனே இவனுக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. எது புனக ஐதேந்திரியா, அதாவது வெளியிலேருந்து வந்து யாராவது சொல்றதா இருந்தா நம்ம சுலபமா இதை பார்த்துட்டு அதை சுலபமா நம்ம யாருக்கு பண்ணிடலாம், தவிர்க்கலாம். ஆனா நாமளே கொண்டுட்டோம்னா எப்படி தவிர்க்கிறது? அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. எது புனக அஜிதேந்திரியா கோபலோகாதி சமன்விதா விஷயேஷு பிரவர்த்ததே சைவ தஸ்ய மிருத்யு விநாசேதுவா. விநாச ஹேதுதான மிருத்யு. இந்த குரோத லோகாதிகளுக்கெல்லாம் முட்டப்பட்டு அதுக்கு தகுந்த போல வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா மிருத்துவ தானே வாங்கிட்டான். அதுவே அவனுக்கு மிருத்துவாகிறது. முக்தம் ஹி ஆத்மத்வஸ்யாத்மனோ ஆத்மபரிபுராத்மனா. அதனால இந்த மாதிரி வியாழக்கிழமை அந்த சோழன் சமாச்சாரத்தை வெளியிட்டு ஆனா இந்த வாரம் வெளியில போவேன்.